இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49 அதிகாரம் 23 வசனத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நான் வாசிக்கிறேன். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அநேக காரியங்களுக்கு நாம் காத்திருக்கிறோம். பஸ் காத்திருப்போம், ட்ரெயினுக்கு அல்லது பிளைட்டுக்கு அல்லது சில பொருட்களை புக் பண்ணியிருந்தோம்னா, ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா அது வருவதற்கு 4 நாள் ஆகும், 2 நாள் ஆகும், 1 நாள் ஆகும் என்று எல்லாவற்றிற்கும் காத்திருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அதன் கிடைக்கிற நன்மைகள் பெரிது. அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லையாம். ஒருவேளை சில காரியங்களில் காலங்கள் அதிகமாகிறது, தாமதமாகிறது என்று சொல்லும்போது எல்லாத்துக்குமே அது பாதிப்பு வரும். திருமணம் தாமதிக்கும் பொழுது அந்த குடும்பத்தார் கவலைப்படுகிறார்கள். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அதற்காக புலம்புகிறார்கள். படித்து முடித்து வேலை கிடைக்கலன்னா தாமதமாகிறது என்று ஒரு பயம் வருகிறது. பல விதத்திலே பல காரியங்களிலே தாமதம் என்று சொல்லும் பொழுது, காத்திருக்கும் பொழுது அல்லது நேரம் ஆகிக்கொண்டே இருக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு பயம், ஒரு திகில் வந்து விடுகிறது. நம்பிக்கை இழக்க ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் என்று சொல்ல, அவருக்கு காத்திருக்கும் பொழுது உலகம் விதவிதமாக பேசலாம், வித்தியாசமா பேசலாம். ஆனால் ஆண்டவர் வெட்கப்பட விடமாட்டார். வெட்கப்பட்டு போவேனோங்கிற ஒரு நிலைமை கூட வரலாம். அல்ல வெட்கத்தின் பாதையில் கூட சில நேரத்தில் மற்றவர்கள் அற்பமாய் அல்லது அலட்சியமாய் ஒருவேளை ஒரு மாதிரி பேசினாலும் அந்த வெட்கத்துக்கு இரண்டத்தனையான பலனை கொடுக்க கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். பலனை நிச்சயமாக கொடுப்பார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருக்கு பயந்த ஒரு மகள் படித்து முடித்து விட்டு வேலைக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார். நன்றாக ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. ஆண்டவரோடு கூட எப்பொழுதும் தொடர்பிலே அவரோடு கூட உறவாடிக்கொண்டு அவருடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கிற மகள். அவங்க வீட்டிலே சொன்னாங்க, நீ எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்றா, ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லுகிறாய், உனக்கு ஒரு வேலை கூட கிடைக்கலன்னு சொல்லி அநேக நேரம் கீழே அவங்க பெற்றோர்கள் கூட பேசுவது உண்டு. ஆனால் அதற்கு மறு உத்தரவு எதுவும் சொல்லாமல், ஆர்கியூ பண்ணாமல், தர்க்கம் பண்ணாமல் பொறுமையோடு கர்த்தர் எனக்கு நிச்சயமாகவே நல்ல வேலையை கொடுப்பார், அவருக்கு காத்திருக்கிறேன், என்னை வெட்கப்பட விட மாட்டார். இதுதான் இந்த சகோதரியினுடைய மறு உத்தரவு. ஆனால் ஒரு நாள் வரும்போது ஒரு இன்டர்வியூ வருகிறது. இவள் ஜெபிக்கிறாள். வீட்டில் சொல்லுகிறான், நான் அந்த இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணிட்டு வரேன், இந்த வேலை கர்த்தர் எனக்கு கொடுப்பார், ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார், உணர்த்துகிறார், அதற்கான காரியங்களை நான் பார்க்கிறேன் சொல்லிவிட்டு புறப்பட்டு போகிறார். எல்லா இன்டர்வியூ, அந்த நேர்முக தேர்வு எல்லாம் முடித்து விட்டு வந்தால், நம்பிக்கையோடு இருந்தால். ஆனால் அந்த வேலை கிடைக்கவில்லை. செலக்ட் பண்ண லிஸ்ட்ல இந்த சகோதரியுடைய பேர் இல்லை. இவளுக்கு கொஞ்சம் துக்கம் தான். வீட்டில் கேட்டாங்க, நீ என்ன பெருசா சொன்ன, ஆண்டவர் பேசினார் சொன்னார்ன்னு ஒன்னும் கிடைக்கலையே என்று சொல்லி அவங்க அதையும் கொஞ்சம் வேற மாதிரி பேசி இந்த மகளை புண்படுத்தினார்கள், துக்கப்படுத்தினார்கள். ஆனால் அவள் ஆண்டோடைய சமூகத்தில் வச்சுட்டு பொறுமையா காத்திருந்தா. 1 வாரம் போய்விட்டது. திடீரென்று அந்த கம்பெனியிலிருந்து போன் வருகிறது. கொஞ்சம் அலுவலகத்துக்கு வர முடியுமா என்று சொல்லும்போது இந்த சகோதரி கேட்க, நான் என்ன தான் செலக்ட் ஆகவில்லையே, எனக்கு தான் வேலை கிடைக்கலையே, நான் என்ன பண்ணுவது? இல்லை, உங்களுக்கு முன்பாக 1 மார்க் அதிகமாக எடுத்த ஒரு பெண், ஒரு சகோதரி செலக்ட் ஆகியிருந்தா, அவர்கள் 2 நாள் தான் ஜாயின் பண்ணி வந்தாங்க, அதுக்கு பிறகு வரல. கேட்டா இப்ப அவங்க வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. அடுத்த லிஸ்ட பார்க்கும்போது உங்க பேர் இருக்குது, அதனால நீங்க இப்பொழுதே நாளை கூட ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம், அந்த வேலை உங்களுக்கு ஆயத்தமா இருக்கும்போது ஒரே சந்தோஷம். நேராக போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கி அந்த வேலையிலே ஜாயின் பண்ணி விட்டார்கள். யோசித்து பாருங்கள், நம்ம உடனே நடக்கலன்னா என்னெல்லாமோ நினைச்சு பயப்படுகிறோம், புலம்புகிறோம், அவ்வளவுதான் முடிவுக்கு வந்து விடுகிறோம். ஆண்டவர் வண்ணாந்தரத்தில் வழியை உண்டாக்குகிறவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். தம்முடைய பிள்ளைகளை வெட்கப்பட விடமாட்டார். எல்லா காலங்கள் மாறலாம், ஒருவேளை நாட்கள் போய்விட்டதுன்னு சொல்ல தேவன் சூழ்நிலைகளை ஒரே நிமிடத்தில் தலைகளை அவர் மாற்ற வல்லவர். அவருடைய கரத்தில் கொடுத்து நம்பிக்கையோடு காத்திருப்போம். வெட்கப்பட விட மாட்டார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே,
உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை வெட்கப்பட விடமாட்டேன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. வேதத்திலும் ஒவ்வொரு இடங்களும் பார்த்திருக்கோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கை பார்க்கும்போது, ஒவ்வொருடைய வாழ்க்கை பார்க்கும்போது நீர் வெட்கப்பட விடல. மற்றவர்கள் நினைத்தார்கள் முடிந்தது இல்லை, நீர் புதிய ஆரம்பத்தை கொடுத்து புதிய பலனை கொடுத்து நீர் அற்புதமாக நடத்திருக்கிறீர். இந்த நாளிலும் காத்திருந்து எவ்வளவு நாட்கள் என்று சொல்லி ஒருவேளை நம்பிக்கை இழந்து போய் சோர்ந்து போய் நீ அவ்வளவுதான் என்று சொல்லி எல்லா வாக்கு தத்தங்களை மறந்து, நீர் சொன்ன வார்த்தைகளை மறந்து, நீ நடக்காது என்கிற நிலைமையில விசுவாசத்தையும் தொலைத்து நிம்மதி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளை நீ இந்த நாளில நினைவு கூர்ந்து, நீர் வாக்கு மாறாதவர் அப்பா, சொன்னதை செய்து முடிக்கிற தேவன், திட்டம் பண்ணதை நிறைவேற்றுகிற தேவன். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாட்களில் வலதுகையை பிடித்து தைரியம் கொடுத்து உன் பொறுமையோடு உமக்கு காத்திருக்க உதவி செய்யுங்க. எந்த சூழ்நிலை பொறுமையை இழந்து விடாதபடி அப்பா, மாம்சம் தலை தூக்காதபடி, தவறான முடிவு எடுத்து விடாதபடி உமக்கு காத்திருக்கக்கூடிய வாக்கியத்தை கொடுங்க. செய்வதற்காக நன்றி. நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளையுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ண போவதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு காத்திருப்போம். நம்முடைய முகத்தை வெட்கப்பட விட மாட்டார். எந்த இடத்துல எல்லாம் முடிந்து போனதுன்னு நினைச்சுவோம், அந்த இடத்துல ஒரு ஆரம்பத்தை கொடுத்து உயர்த்தி வைக்கிறத நீங்க பாப்பீங்க. ஒவ்வொருவரும் பார்க்க முடியாது செய்வார். இந்த சிந்தனையோடு நாளை தொடரலாம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.